திண்டிவனத்தில் இயங்கி வருகின்ற ரயில்வே தபால் சேவை மையத்தை நாளை முதல் மூட உத்தரவிட்டுள்ள நிலையில் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். திண்டிவனம் ரயில் நிலைய வளாகத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ரயில்வழி அஞ்சல் சேவை மையம் இயங்கி வருகின்றது. இந்த ரயில்வழி சேவை மையத்தில் நிரந்தர பணியாளர்கள் 10 பேர், தற்காலிக பணியாளர்கள் 13 பேரும் பணியாற்றி வருகின்றனர். இந்த சேவை மையத்தின் மூலமாக தினமும் 15,000 சாதாரண தபால்களும் 3,000 பதிவு தபால்களும் கையாளப்பட்டு வருகின்றது. இங்கு பணியாற்றும் பணியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரயில் மூலமாக வருகின்ற தபால்களை இறக்கி வந்தவாசி, செய்யாறு, திண்டிவனம் உள்ளிட்ட 40 கிளை அலுவலகங்களுக்கு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், வேன் ஆகியவற்றின் மூலமாக அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருவதுடன் மாலை 4:15 மணிக்கு மேல் இந்த அலுவலகத்தின் மூலமாக விரைவு தபால், பதிவு தபால், பார்சல் ஆகியவற்றை பதிவு செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஈடுபடுவோர் தங்களது பணிகளை முடித்துவிட்டு மாலை 4 மணிக்கு மேல் சாதாரண தபால் நிலையங்கள் இயங்காத நிலையில் இவர்கள் அனுப்பும் முக்கிய தபால்களை திண்டிவனம் ரயில் வழி சேவை தபால் மையத்தின் மூலமாகவே அனுப்பி வைக்கின்றனர். இது மட்டுமல்லாது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மற்ற தபால் அலுவலகங்கள் விடுமுறையில் உள்ள நிலையிலும் இந்த ரயில் சேவை தபால் மையம் மட்டும் செயல்பட்டு வருவதால் திங்கட்கிழமை அவசரமாக சென்றடைய வேண்டிய முக்கிய தபால்களை இந்த ரயில் சேவை தபால் மையத்தின் மூலமாக அனுப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் நாளை திங்கட்கிழமை முதல் இந்த ரயில் வழி அஞ்சல் சேவையை மூட வேண்டும் என்று மத்திய அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சேவை மையம் மூடும் விழா நடத்தப்படும் நிலையில் இந்த பகுதியில் இருந்து விரைவாக செல்ல வேண்டிய தபால்கள் அனைத்தும் காலதாமதமாக சென்றடைய வேண்டிய அவல நிலை ஏற்படுவதுடன் இதனால் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகின்ற நிலையும் உருவாகியுள்ளது. இந்த சேவை மையம் மூடப்பட உள்ள தகவல் அறிந்த திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள 40 ரயில் சேவை தபால் மையங்கள் மூடப்பட உள்ள நிலையில் இதில் பணிபுரிகின்ற 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த சேவை மையத்தில் பணியாற்றி வருகின்ற ஊழியர்கள் திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் எதிரொலியாக திருவாரூர் உள்ளிட்ட சில இடங்களில் உள்ள சேவை மையங்களை உள்ள மட்ட மையமாக மாற்றி மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதே போன்ற அரசு அலுவலர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் பல்வேறு வகைகளில் உதவியாக இருக்கின்ற திண்டிவனம் ரயில் சேவை தபால் மையத்தை மூடாமல் திருவாரூர் போன்ற உள்வட்ட மையமாக அறிவித்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.